வணக்கம், இது டேடி மொபைல் கார்ஸ்பா. நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேனுங்க. ஊத்துக்குளியில் ஒரு அட்டகாசமான லொக்கேஷனில் ஒரு அருமையான அவுடி Q3 வந்து ஒரு பக்கவான டீட்டெயில் வாஷ் ப்ளஸ் ஒரு டீப் இன்டீரியர் க்ளீன் இது பண்ண போகிறோம். இந்த வண்டி வந்து கஸ்டமர் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ண இடத்துல இந்த வண்டி ஒரு வாட்டர் வாஷு, ஒரு இன்டீரியர் க்ளீனு, ஒரு ரப்பிங் பாலிஷ் அந்த மாதிரியான அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் இந்த சோப் ஆயிலு, அதே மாதிரி இந்த நார்மல் ஷாம்பூவெல்லாம் வச்சு இன்டீரியர் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து அது ரொம்ப ரொம்ப இடைஞ்சலாக போயிடும். அந்த லெதரெல்லாம் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட நல்லாவே இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை நல்லா டீப் இன்டீரியர் க்ளீன் வந்து லெதர் க்ளீனரில் பண்ணிவிட்டு வித் ஸ்டீம் டிஸ்இன்ஃபிகேஷன் பண்ணிவிட்டு லெதருக்கும் நோரிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் எக்ஸ்டீரியரில் வந்து ஒரு நல்ல ஒரு டிகான் வாஷ் பண்ணோம். இன்ஜின் பேக்கும் பார்த்திங்கன்னா நல்ல டிக்ரீசர் கொடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பக்காவான ஒரு வேக்சிங் பண்ணோம். இந்த மாதிரி இந்த வண்டியை வேலை செஞ்சு முடித்தோம். அண்டு இதில் இருந்து நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டியெல்லாம் தயவு செஞ்சு ஒன்று நீங்கள் நல்லா ட்ரெயின்ட் ஆகிட்டு வேலை எடுங்க, அல்லது தெரியலன்னு சொல்லி யாருக்காவது வேறு ஒருத்தருக்காவது அதை மாற்றி விடுங்க. சும்மா நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணி இந்த வண்டியை வந்து இந்த மாதிரியான வண்டியை வீணாக்க வேண்டாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.